ஹலோ. இந்த வீடியோவில் ஆட்டோஃபில்னா என்ன, ஆட்டோஃபில்லில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன, தென் கஸ்டம் லிஸ்ட்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் 2013க்கு அப்புறம் ஃப்ளாஷ் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதோட யூசஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு டேபிள்னு சொல்கிறோம். இதில் இங்கே சீரியல் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 17 செல்ஸ் ஃபில் பண்ணும், இஷ்யூ கிடையாது. 1 2 3 நான் மேனுவலாகவே என்ட்ரு பண்ணிடலாம். சப்போஸ் இது 1000 செல் அப்படியே நம்பர் எழுதணும்னு வைங்களேன், கஷ்டம் தானே. இன்றைக்கி டேட் எழுதணும், அடுத்து சீரியலாக நம்பர் டேட் எழுதிட்டே போகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆட்டோஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த செல் ஆரம்பிங்க, இதை I3, இங்கே 1ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இது வேல்யூ அப்படின்னு. மவுஸ் பாயிண்டர் இங்கே கொண்டு போங்க, இந்த லோவர் ரைட் கார்னருக்கு வந்தோடனே பிளாக் ஆர வரும், ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்துடும், ஆட்டோஃபில் ஆப்ஷன் இருக்கும். மொதல் இருக்குது காப்பி செல் அப்படின்னு தான் இருக்கும். அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபில் சீரிஸ், அதை எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணி காமிப்பா. சரி இது ஓகே, இதோட போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிங்க. சார் அதிகமாக போயிடுச்சு, 20 வரையும் தான் வேணும்னா இங்கே பாருங்கள், அது 20 எங்கே முடியுதோ அதோட நிறுத்திக்கோங்க. இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க, கண்ட்ரோலை பிடிங்க, அங்கே ப்ளஸ் வரும், அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஒரு சீரீஸாக ஃபில் ஆகிடும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல போய் ஃபில் சீரீஸ்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்ட்ரோலை பிடிச்சிங்கன்னா நாங்கள் சீரீஸாக ஃபில் பண்ணிடுவோம்னு அர்த்தம். இதை விட இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே 1ன்னு எழுதுங்க, அடுத்த செல்லில் 2ன்னு எழுதுங்க. இந்த 2 இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த செல் என்ன வரும் அப்படின்றத அந்த பேட்டர்ன் புரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். ஜான், ஃபெப்ரவரி, மார்ச் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் கவனிங்க, ஷார்ட் ஃபார்மெட் இருக்குது, லாங் ஃபார்மெட் இருக்குது. JN அப்படின்னு மட்டும் எழுதுறேன், ஷார்ட் ஃபார்மெட். இதை எழுதிட்டு இதே ஃபில் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி இழுத்து ட்ராக் பண்ணேன்னா என்ன ஆகிடும்னா 12 மந்த்ஸும் வந்துடும். லாங் ஃபார்மெட்டில் ஜான்வரி அப்படின்னு வேணும். அப்போ என்ன சார் பண்ணுறேன், அன்டூ பண்ணுங்கள், இதில் அப்படியே எழுதிக்கோங்க ஜான்வரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபில் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா டிசம்பர் வரை வருதா. இப்போ நீங்கள் சண்டே மண்டேன்னு எழுதணும், வீக் டேஸ் 7 days இருக்குது சார் எழுதணும், சண்டே அப்படின்னு எழுதுங்க. இதுலேயும் லாங் ஃபார்மெட் ஷார்ட் ஃபார்மெட் இருக்குது. SUN எழுதுங்க, சண்டே மண்டே டியூஸ்டே 7 days அப்படியே வரிசையாக போட்டுரும். சண்டே அப்படின்னு ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஃபில் ஹேண்டில் அந்த 7 daysம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ இதை பூரா அழிக்கணும், என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்டர் EAA, இந்த செல் ரேஞ்சில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். அது என்னன்றதை அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டை எப்படி சார் என்ட்ரு பண்ணுறது, November 3 2024 இது எழுதும்போது 03-11-2024 அப்படின்னு எழுதும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செமிகோலன் எழுதுங்க, இன்றைக்கி டேட் அங்கே வந்துடும். இந்த செல்லில் இருக்கிறத ஜஸ்ட்டு டெலீட் பண்ணுறேன். கண்டென்ட்டு நம்ம அந்த டேட்டு இருந்ததுலேயே அதை அழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியணும்னா நான் இங்கே 1ன்னு எழுதுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் சார், 1/1/1900 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் சார் முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. டேட் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா இதை பேஸ் இயராக எடுத்துக்குவோம். 1900 ஜனவரி 1ன்றது பேஸ் இயர், அதுக்கு ஒரு நம்பர், அது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1ன்னு போட்டிங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு வருஷத்துலேயும் லீஃப் இயர் தாண்டி மீதியெல்லாம் 365 நாள் அப்படி வச்சுக்கோம். இன்றைக்கி வரையும் இருக்க டேட் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இயர்லேருந்து இது வரைக்கும் 45,599 நாள் ஆயிருக்கு. கவுண்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. பழையபடி இந்த டேட் ஃபார்மெட்டு கொண்டு வரலான்னா எப்படி சார் கொண்டு வருது, கண்ட்ரோல் 1 சொல்லுங்கள், இந்த டயலாக் லான்ச்சர் இருக்குல்லையே அதில் கிளிக் பண்ணுங்கள், இதில் அதே வரும். ஸோ நான் இங்கே டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேட் ஃபார்மெட் மாற்றி விட்ருங்க, இன்றைக்கி டேட் வந்துடும். ரைட், இங்கே பாருங்களேன், காப்பி செல்னால் என்ன ஆகும், இன்றைக்கி டேட்டே ரிப்பீட்டடாக காப்பி பண்ணும். சப்போஸ் இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி மட்டுமே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறோம், அந்த 10 பேருக்கும் டேட்டு போடணும்ல, ஒரே டேட்டு தானே போடணும். இப்போ பாருங்களேன், இன்றைக்கி டேட்டு ஒருத்தருக்கு போட்டேன், அடுத்தடுத்து வரவங்களும் அதே டேட்டு தான். இந்த இடத்துல ஃபில் ஹேண்டில் பிடிச்சா அப்படியே இழுத்திங்கன்னா என்ன வரும், ஃபில் ஆகிட்டு வரும். காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் பிடிங்க, கிளிக் பண்ணுங்கள். டேட்டை ஃபில் பண்ணும்போது ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சீரீஸ் ஃபில் தான் எடுத்துக்கும், இந்த 2வது ஆப்ஷன் எடுத்துக்கும். காப்பி பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோலை பிடிச்சி இழுத்துருங்க ஃபில் ஹேண்டில். இது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா ஈஸியான வழி சொல்லட்டுமா, இங்கேருந்து இது எந்த ரேஞ்ச் வரையும் ஃபில் பண்ணுமோ அதை பூரா எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் D சொல்லுங்கள், அவ்வளோதான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, எந்த ரேஞ்ச் வரையும் கரெக்டாக இந்த டேட்டை காப்பி பண்ணுமோ பண்ணிடலாம். கோர்ஸ் ஆட்டோகேட் கோர்ஸே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணலாம், ஆட்டோகேட்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரே தடவை எழுதுவேன், AUTO
சிஏடி அதே ரேஞ்ச் அப்படியே திரும்ப ஃபில் பண்ணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும், இந்த ரேஞ்சில் இது இன்க்ளூட் ஆகிருக்கணும். புரியுதில்லையா? நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ண ரேஞ்சில் அந்த செல்லு இன்க்ளூட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி சொல்லுங்கள். ஆட்டோஃபில் ஹேண்டில் பிடிச்சி சொல்லுங்களேன். ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். காப்பியும் உங்களுக்கு தெரியும், அதாவது கண்ட்ரோல் டி அடித்தாலும் அதுவும் ஒன்று தான். இது ஃபில் சீரீஸ், கண்ட்ரோலை பிடிச்சி எழுத்துடலாம். இது காப்பிக்கு, இது அப்படியே எழுத்திங்கன்னா சீரீஸாக ஃபில் ஆகும். ஃபில் வீக் டேஸ்னு ஒன்று இருக்குது, அதை எடுங்க. ஃபில் வீக் டேஸ்னால் என்னன்னு பாருங்கள். டேஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்குது சார்னா கண்ட்ரோல் ஒன்று சொல்லுங்கள், இந்த ஃபார்மெட்டை எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேட்லேருந்து வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன எடுத்திருக்கா அன்றைக்கி. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ் வீக் ஆஃப்ன்றதுனால அதை விட்டுருவோம். அதான் அர்த்தம். ஃபில் மந்த்னா என்ன சார் ஆகும்? இதே டேட்டில் மாற்றம் இருக்காது. 3rd நவம்பருக்கு பதில் டிசம்பர்னு ஆயிரும் 2024. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இயரும் மாறிடும். 3rd ஜான்வரி 2025, 3rd ஃபெப்ரவரி, 3rd மார்ச் அப்படின்னு போயிடும். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, இஎம்ஐன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அது வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் மந்த்லேயும் எக்ஸாக்டாக அந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாக்ட் டேட்டு மந்த் வைஸை நம்ம இதை ஃபில்அப் பண்ணணும். லோன் வந்து ஒரு 12 மந்த்ஸுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 12 மந்த்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் இயர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அது என்ன சார் பண்ணோம்? அதாவது வந்து நம்ம இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு, இந்த பாலிசியெல்லாம் எடுப்போம், இயர்லி பாலிசி. அது என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி டேட்டு இதே மந்த்து, அதாவது நவம்பர் 3, அதில் மாற்றம் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபில் இயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டு மந்த்து மாறாது, இயர் மட்டும் மாறிட்டே போகும். சார் 2024 இந்த இயர், 25, 26, 27 அப்படின்னு சொல்லி 35 வரையும் வரும். இப்போ ஃபில்ல டேட்டாவை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணும்போது ஆட்டோஃபில்லில் நிறைய அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வருது. டெக்ஸ்ட்னா வேறு வரும், நம்பர்னா வேறு வரும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸில் நம்பர்ஸ் ஃபில் பண்ணி பார்த்தோம், டேட் ஃபில் பண்ணி பார்த்தோம், அதில் மந்த்து, அதுக்கப்புறம் வீக் டேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணோம். ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது திரும்ப நம்ம தேவைப்படும் சார். இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ எப்படி ஜான் அப்படின்னு எழுதிட்டு ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுத்தா அது 12 மாதத்துக்கு வந்துடுது இல்லையா. இங்கே ஜான்வரின்னு எழுதுறேன், ஜான்வரின்னு எழுதிட்டு நீங்கள் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆயிடுது? டிசம்பர் வரையுமே நம்ம ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் நம்ம ஃபில் பண்ண முடியுமா? இப்போ பிரபுன்னு எழுதிட்டு ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுத்தா எல்லா நேம் மாத்திரமா? அது மாதிரி வந்தால் ஈஸியாக இருக்குமே சார். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபைலுக்கு போங்க, இதில் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், லாஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும், அது செக் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும். இந்த ஜென்ரலில் இதில் எடிட் கஸ்டம் லிஸ்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி எதெல்லாம் கஸ்டம் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்குமோ அது பூரா இங்கே இருக்கும். நியூ கஸ்டம் லிஸ்ட்டு கொண்டு வர போகிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இம்போர்ட்னு சொல்லுங்கள். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணும். இதிலேருந்து எதுவரை இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தேவையோ அது பூரா செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்ச் இங்கே வரும். அதுக்கடுத்து இம்போர்ட்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. நியூ லிஸ்ட்டு ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் தீபக்னு சொல்லுங்களேன், சொல்லிவிட்டு நீங்கள் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி எடுத்திங்கன்னா அந்த தீபக் அடுத்து என்ன நம்பர் இருக்குது, என்ன நேம் இருக்குது, கார்த்திக் ராஜ், அப்படியே வந்துடும். ஓகே, புரியுது இல்லையாப்பா? கடைசியில் என்ன முடியுது? வெற்றிவேல், அது வரைக்கும் அப்படியே வரும். கஸ்டம் லிஸ்ட் எப்படி கொண்டு வந்தோன்னே ஆட்டோ ஃபில் பார்த்துட்டோம். கஸ்டம் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஃப்ளாஷ் ஃபில்னு சொல்லி அதை பற்றி பார்க்க, ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டும் சேர்ந்தே இருக்குது. கேரி மில்லர், ஜேம்ஸ் வில்லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நேம் அப்படியே இருக்குது டேட்டா லிஸ்ட்டில். இப்போ எனக்கு ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வேணும். கண்ட்ரோல் ஈன்னு மட்டும் சொல்லுங்கள். என்ன பண்ணணும்னா இங்கே பக்கத்தில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கும். அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். இப்போ இங்கே என்ன வரும்? லாஸ்ட் நேமு மில்லர் அப்படின்னு எழுதுகிறேன், கண்ட்ரோல் ஈ சொல்கிறேன், லாஸ்ட் நேம் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இதுக்கு அடுத்து இனிஷியல் மட்டும் எனக்கு வேணும் சார். எம்ப்ளாயியோட இனிஷியல் ஜிஎம் அது மட்டும் எனக்கு வேணும். ஜி அண்ட் தென் எம். அதுக்கடுத்து கண்ட்ரோல் இ சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதோட இனிஷியல்ஸ் எல்லாமே வந்துடும். இவங்களுக்கு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும். ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, மெயில் ஐடி உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்மால் லெட்டரில் gary.miller அப்படின்னு எழுதிட்டு அந்த அஃபீஷியல் வெப்சைட் எழுதுனீங்கன்னா வந்துடும். இப்போது இந்த மெயில் ஐடி வந்துருச்சு ஒஃபீஷியலாக. இது வந்த பிறகு கண்ட்ரோல் ஏ சொல்லுங்கள், எல்லாத்துக்கான மெயில் ஐடி வந்துடும். வேறு ஒரு இடத்துல எழுதுகிறேன், கேரி அப்படின்னு எழுதுகிறேன். எழுதிட்டு ஃப்ளாஷ் ஃபில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃபில் பண்ணணுன்னா இந்த டேட்டா ஒட்டி இருக்கணும், அதாவது இந்த பேட்டர்ன் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போஸ் சார் இதில் இந்த மந்த் இயர் இதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமா?
இவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. எனக்கு இயர் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணும் எல்லாருக்கும். அப்போது அந்த இயர் 1992 அதுக்கு அடுத்து கண்ட்ரோல் இ சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். மந்த்தை கூட நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணலாம். 04 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், அது அந்தந்த இதுக்கான மந்த் வந்துடும். இதோட நேம் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும், சூசான் கெல்லி அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலான்னா KELLY கெல்லி அதை மட்டும் எழுதிட்டு கண்ட்ரோல் இ சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டலைஸ் பண்ணிடும். ஃப்ளாஷ் ஃபில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.